கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலமும் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே மீண்டும் ஒரு ஓய்வு நாளை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுப்போமாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். தேங்க்யூ. சரி, கர்த்தருடைய பிரதான கிருபையினால் நாம் ஒவ்வொரு வாரமும் ஓய்வுநாள் பள்ளி பாடத்தை படிக்கும்படியான ஒரு பெரிய சிலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் இந்த காலாண்டு மாபெரும் போராட்டம் என்ற தலைப்பின் கீழாக நாம் பாடங்களை படித்து வருகிறோம். இந்த உலகத்தினுடைய கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாகிய நமக்கு நாம் விசுவாசத்திற்குள்ளாக பலப்படவும் தொடர்ந்து விசுவாச பயணத்திலே முன்னேறவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான செய்திகளாக நாம் இந்த காலாண்டு முழுவதும் படித்து வருகிறோம். நமக்கு பின்னணியிலே நடைபெறக்கூடிய அந்த ஆன்மீக போராட்டத்தை பற்றி ஒவ்வொரு கோணத்திலே இந்த கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், அவைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். அதில் இன்றைக்கு 10வது வார பாடமாக பாடத்தின் தலைப்பு தேங்க்யூ அம்பலமான ஆவி மார்க்கம். அம்பலமான ஆவி மார்க்கம். எஸ், இந்த ஆவி மார்க்கம் அப்படிங்கிற இந்த ஒரு கொள்கை அல்லது ஒரு கூட்டம், இவர்களை பற்றி நாம் ஓரளவுக்கு அறிந்திருக்கிறோம். இன்னும் கூட அதிகமாக இவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த ஆன்மீக போராட்டம் என்கிற இந்த கடைசி காலத்தில் நடைபெறக்கூடிய நெருக்கடியில் முக்கிய பங்கு வகிக்கப் போவது இந்த ஆவி மார்க்க கொள்கைகள் தான். இந்த ஆவி மார்க்கத்தின் மூலமாக இவர்கள் சொல்லக்கூடிய செய்தியானது கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடித்தளத்தையே அசைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இந்த ஆவி மார்க்கம் செயல்படுகிறது. இது நேற்று இன்றல்ல, இது பல நூற்றாண்டுகள் என்று சொல்ல காரணம் யுகங்களாக நாம் இன்னும் எதிர்பார்க்காத அளவிற்கு கர்த்தருடைய படைப்பிற்கு பிற்பாடு, ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்த பிற்பாடு, அப்போதிருந்தே இந்த ஆவி மார்க்க கொள்கைகள் மனிதர்களுக்கு மத்தியிலே ஊடுருவி பாய ஆரம்பித்தது. அது மாத்திரமல்ல, இந்த ஆவி மார்க்க கொள்கைகள் ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு புது புது விஸ்வரூபம் எடுத்து மனிதர்கள் மத்தியிலே அது கடந்து வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தை அசைக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையை அளிக்கும்படியாக இந்த ஆவி மார்க்க கொள்கைகள் உட்புகுத்தப்படுகிறதை நாம் காணலாம். அப்படியானால் இந்த கடைசி காலத்தில் நாம் இந்த ஆவி மார்க்க கொள்கைகள் என்ன சொல்லுகிறது, அவைகள் எப்படி நமக்கு அச்சுறுத்தலாக எதிர் நிற்கிறது, அவைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரியத்தை தான் இந்த ஆன்மீக போராட்டம் என்ற இந்த தலைப்பின் கீழாக நாம் படிக்கவிருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கும் இந்த ஆவி மார்க்க கொள்கைகள் பேசும்போது ஒரு தர்க்கத்திற்குள்ளாக தான் போய்கொண்டே இருக்கிறதே தவிர, மனிதர்கள் இதனுடைய உண்மையை அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ இடம் கொடுக்காதபடி இருக்கிறார்கள். ஏன்? இதில் அப்படி என்ன ஒரு ஆர்வம், இதில் அப்படி என்ன ஒரு ஈடுபாடு, எப்படி அவர்களுக்கு அந்த ஈடுபாடு வந்தது, இவைகளை இந்த காலாண்டு இந்த வார பாடத்தில் நாம் படிக்கவிருக்கிறோம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து காத்து போஷித்து வழி நடத்தும் எங்கள் அன்பு தெய்வமே, உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கும்படியாகவும், இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளை கை கொள்ளும்படியாகவும் கர்த்தர் எங்களுக்கு எங்களுடைய மனதிலே ஏவியதற்காகவும், ஆண்டவரே அதிலே வழி நடத்தியதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாள் முழுவதும் உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை நாங்கள் தியானிக்கவிருக்கிறோம். கர்த்ததாமே அதனுடைய அகலங்களையும் ஆழங்களையும் எங்களுக்கு புரிய வைக்க வேண்டுமாய், ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமாய், எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய பாடத்தினுடைய மனன வசனம்
எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அடிக்கடி நாம் உபயோகப்படுத்துகிற ஒரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இது எந்த சம்பவத்தை குறிக்கிறது? 2ஆம் வருகை, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் போது என்ன நடைபெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே பேசுகிறாங்க. அப்படி சொல்லும்போது கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கோலாகலத்திலே வானத்திலிருந்து இறங்கி வருவாராம். அப்பொழுது முதலாவது நடைபெறக்கூடிய ஒரு செயல், அற்புதமான ஒரு செயல், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், வெறுமனே சொல்லலை மரித்தவர்கள் என்று, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படியானால் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தங்களை உட்புகுத்தி கொண்ட ஜனங்கள் அவர்கள் மரித்திருந்திருக்கிறார்கள். அப்படி மரித்திருந்த அந்த நிலைமையில் எப்போ அவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய 2ஆம் வருகையில் அவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். அப்போ அது வரைக்கும் இந்த மரித்தவர்கள் பூமியிலே இருந்திருக்கிறார்கள். மரித்தவர்களாக பூமியிலே அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக அல்லது எரிக்கப்பட்டவர்களாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது அவருடைய வல்லமையினாலே இந்த மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். அவர்கள் நேற்று மரித்து இன்றைக்கு உயிரோடு எழும்பவில்லை. பல நூற்றாண்டுகளாக யுகங்களாக அவர்கள் மரித்திருந்தவர்கள் பல யுகங்கள் கடந்து பல நூற்றாண்டுகள் கடந்து கர்த்தருடைய வருகையின் வல்லமையிலே அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த வசனம் இன்னொரு காரியத்தை முக்கியமாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இந்த மரித்தவர்கள் எப்போது மரித்திருந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அவர்கள் எழுந்திருக்கவே இல்லை. மரித்தவர்கள் மரித்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்போது 2ஆம் முறை வருகிறாரோ அப்போது இவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அப்போ அது வரைக்கும் இடைப்பட்ட நாட்களிலே இந்த மரித்தவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் இதற்கு எதிர்மறையாக இந்த உலகத்தில் என்ன ஒரு வதந்தி பரம்பி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், மரித்தவர்கள் அல்லது மரித்தவர்களோடு பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள், மரித்தவர்களிடத்தில் குறி கேட்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எதிர்காலத்தை பற்றி, அதாவது உயிரோடு இருப்பவர்களுடைய எதிர்காலங்களை பற்றி மரித்தவர்களோடே மரித்த ஆவிகளோடே நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இதை வெறும் அஞ்ஞான மார்க்கம் மாத்திரம், அஞ்ஞான மார்க்கம் என்பது தேவனை உண்மையான இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை வேதாகமம் அஞ்ஞான மார்க்கத்தார் என்று அழைக்கிறது. இந்த அஞ்ஞான மார்க்கத்தாருடைய நம்பிக்கை அதுதான், மரித்தவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களோடு நாங்கள் பேசுகிறோம் என்று அவர்கள் சொல்லுவதில் அவர்கள் பிரகாரம் தவறில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் இதை நம்புகிறார்கள். மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், மரித்தவர்களோடு பேசுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தை கையில் வைத்துக்கொண்டு வேதாகமத்திற்கு எதிராகவே பேசக்கூடிய, பிரசங்கிக்கக்கூடிய, உபதேசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், கட்டாயத்தில் அவர்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுவது சாதாரண காரியம் அல்ல.
இந்த ஆவி மார்க்கத்தினுடைய கொள்கைகள் தேவனுடைய கோட்பாடுகளையும் அவருடைய வல்லமையையும் கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு எதிர்மறையாக இருக்கிறது. கடைசி கால வஞ்சகம். அப்படியானால் இப்படி இவர்கள் இந்த கொள்கையை, ஆவி மார்க்க கொள்கையை, மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எதை நமக்கு கொண்டு வருகிறது என்று சொன்னால், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையை தகர்க்கிறது. ஆகையால் அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்திற்குள்ளாக, அந்த கொள்கைக்குள்ளாக நாம் போகக்கூடாது என்று வேதாகமம் வலியுறுத்துகிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், மரித்தவர்களோடு பேசுகிறோம், மரித்தவர்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறார்கள் என்று அஞ்ஞான மார்க்கத்தார் சொல்கிறாங்க இல்லையா? அதற்கு அவர்கள் ஏற்கனவே ஒரு கதை வைத்திருக்கிறார்கள். அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்? அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், மரித்தவர்கள் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கத்திற்கு போகிறார்கள், தீயவர்களாக இருந்தால் நரகத்திற்கு போகிறார்கள். ஸ்பாட்லேயே அங்கே தீர்ப்பு, நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது என்பது அவர்களுடைய நம்பிக்கை. நீதிமான்களாக உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் சொர்க்கத்திற்கு போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். தீயவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நரகம், இப்போது நரகம் எரிந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு காரியத்தை பேசுகிறார்கள். மூன்றாவது ஒரு கூட்டத்தை சொல்லுகிறார்கள், பாதி நல்லவன் பாதி கெட்டவன். இவனுக்கான பிரச்சனை என்ன? இவன் நல்லவன் என்று சொல்லி அவனை சொர்க்கத்திற்கும் அனுப்ப முடியாது, தீயவன் என்று சொல்லி நரகத்திற்கும் அனுப்ப முடியாது. இவன் என்ன செய்யலாம்? இது நான் பேசலை, வேதாகமம் பேசலை, அஞ்ஞான மார்க்கத்தார் எழுப்பக்கூடிய கேள்வி. அந்த பாதி நல்லவன் இந்த கேட்பாங்க இல்லையா, நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த ரெண்டும் கெட்ட நிலைமையில் உள்ளவனை என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு இடம் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? திருசங்கு சொர்க்கம் என்று சொல்லுவாங்க அஞ்ஞான மார்க்கத்தில். திருசங்கு சொர்க்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருசங்கு சொர்க்கம் இது பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் இடையில உள்ள ஒரு இடம். இந்த பாதி நல்லவன் பாதி கெட்டவனா மரித்தவன் அவன் பரலோகத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் இந்த திருசங்கு சொர்க்கம் என்ற ஒரு இடத்துல உலாவிக் கொண்டிருப்பானாம். இப்போ பூலோகத்தில் அவனுக்கு சொந்தக்காரன் யாராவது இருப்பான் பார்த்தீங்களா? அந்த சொந்தக்காரன் வந்துட்டு அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை அவனுக்காக ஒரு பூஜை செய்வான். அது அவங்க இதில் திதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த திதி அவனுக்காக அந்த பூஜை செய்யும்போது என்ன நடக்கும்னா, அந்த திருசங்கு சொர்க்கத்தில் ரெண்டும் கெட்டான் நிலைமையில் உள்ள அந்த நபர் இவனுடைய பூஜையினால் அவன் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. எப்படி போவான் அப்படின்னா, அந்த திருசங்கு சொர்க்கத்தில் இருந்து அந்த சொர்க்கத்துக்கு ஒரு முடியினால் ஏற்பட்ட ஒரு பாலம் இருக்குமா, முடி அளவிற்குரிய ஒரு பாலம் இருக்குமா. அந்த பாலத்தில் யாருமே கடந்து போக முடியாது, ஒரே ஒரு நபர் தான் கடந்து போக முடியும். அந்த நபர் யார் அப்படின்னு சொன்னாக்கா, காமதேனு பசு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். காமதேனு பசு, உடம்பெல்லாம் பசுவாக இருக்கும், முகம் மட்டும் மனித உருவமாக இருக்கும். அதுக்கு பேர் காமதேனு பசு அப்படின்னு இருப்பாங்க. அந்த காமதேனு பசு தான், அந்த மாடு போன்ற அந்த பசு தான் அந்த முடி போன்ற பாலத்தில் நடக்கக்கூடிய சக்தி பெற்றது. அது என்ன செய்யும்னா, இந்த திருசங்கு சொர்க்கத்துக்கும் அந்த சொர்க்கத்துக்கும் இடைப்பட்ட அந்த பாலத்தில் போக்கும் வரத்துமா இருக்கும். இப்போ பூஜை நடக்கிற நேரத்தில் அந்த திருசங்கு சொர்க்கத்தில் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த நபர் ரெடியாக இருப்பான். அந்த காமதேனு பசு இந்த திருசங்கு சொர்க்கத்துக்கு வந்து ரிட்டன் ஆகும்போது அதோடைய வாழை பிடிச்சிக்குவான். அப்படியே வாழை பிடிச்சிக்கிட்டு அந்த பாலத்தில் அப்படியே கடந்து போய் சொர்க்கத்துக்கு போயிடலாம். இது அஞ்ஞான மார்க்கத்தாருடைய நம்பிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் யாருடைய நம்பிக்கையும் நான் குறை பேச மாட்டேன், அது அவனுடைய நம்பிக்கை. அப்படியானால் அவருடைய கொள்கை அந்த விதமாக இருக்கும். அவர்கள் இப்படியாக ரெண்டும் கட்ட நிலைமையில் இருந்தவங்க
அப்படியே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சரி, இது அஞ்ஞான மார்க்கத்தினுடைய கதை. கிறிஸ்தவங்களுடைய கதை தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கும் இதே நம்பிக்கை தான். நல்லவர்கள் பரலோகத்துக்கு போய்விடுவார்கள், அவர்கள் ஆபிரகாமின் மடியிலே அமர்ந்திருப்பார்கள், தீயவர்கள் நரகத்திலே சாத்தானோடு இருப்பார்கள். இந்த 2 கட்ட நிலைமையில் உள்ளவங்க எங்கே போவாங்க? அஞ்ஞான மார்க்கத்திற்கு எப்படி திருசங்க சொர்க்கம் என்ற ஒரு இடம் இருக்கிறதோ அதே மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு உத்தரிக்கிற ஸ்தலம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. உத்தரிக்கிற ஸ்தலம். இந்த 2 கட்ட நிலைமையில் உள்ளவங்க இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் போய் அமர்ந்திருப்பாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த நபருடைய சொந்தக்காரங்க இங்கே இருந்து அவர்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் மூலமாக, கல்லறை திருநாள் அப்படின்னு ஒரு நாள் வருது பாருங்க, அந்த கல்லறை திருநாள் இப்படிப்பட்ட விசேஷங்களில் ஏறெடுக்கிற ஜெபங்கள் மூலமாக அந்த 2 கட்ட நிலைமையில் உள்ள உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ளவர்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. புரியுதுங்களா? அஞ்ஞான மார்க்கத்தினுடைய ஆவிக்குரிய ஆவி மார்க்க கொள்கைக்கும் கிறிஸ்தவர்களுடைய ஆவி மார்க்க கொள்கைக்கும் வித்தியாசமே இல்லை. பேரு தான் வித்தியாசமே தவிர அவருடைய கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரி. ஆனால் கிறிஸ்து கொடுத்த வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவருடைய பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. மரித்தவர்கள் பூமியின் தூளிலே நித்திரை செய்கிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்கையும் அல்ல பேச்சும் இல்லை என்று சொல்லுகிறது. அப்படியானால் இந்த மரித்தவர்கள் எப்போது அசைகிறார்கள், எப்போது உயிரோடு வருகிறார்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் தான் அவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். நல்லா யோசித்து பாருங்களேன். மரித்தவர்கள் உயிரோடு இருந்தால் அவங்க ஏன் எந்திரிக்கணும்? ஒரு கேள்வி வச்சுக்கோமே. மரித்தவர்கள் உயிரோடு இருந்தால் அவங்களுக்கு திரும்பவும் உயிரோடு வரணும்? அவங்க வந்து ஏற்கனவே உயிரோடு இருக்காங்களே. இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்கள் உயிரோடு எழுந்திருக்கணும்னு அவசியம் இல்லையே, அப்படியே போயிடலாமே. ஆனால் வசனம் சொல்லுகிறது, மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த கொள்கை எங்கிருந்து வந்துச்சு? இதை யார் ஆரம்பித்து விட்டா அப்படின்னா சாத்தான் தான் ஆரம்பிச்சு விட்டான். ஏன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் அல்லவா. இந்த பொய்யை ஆரம்பித்து விட்டவனே அவன்தான். எங்கே ஆரம்பித்து விட்டான்? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்து விட்டான். ஏவாள்கிட்ட ஆரம்பித்து விட்டான். என்ன ஆரம்பித்தான்? நீங்கள் சாகவே சாவதில்லை என்ற ஒரு பொய்யை ஆரம்பித்து விட்டான். கர்த்தர் என்ன சொன்னார்? நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். இல்லை, சும்மா சொல்லலை, காரணத்தோடு சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அங்கே மரணம் உங்களை தழுவிக்கொள்ளும், நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னான். ஆனால் சாத்தான் சொன்னான், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டாலும், அந்த விளக்கப்பட்ட மரத்தின் கனியை நீங்கள் புசித்தாலும் நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு சொன்னான். கர்த்தர் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தினாரோ அதற்கு நேர் எதிரான வார்த்தையை அவன் பயன்படுத்தினான். இந்த பழத்தை சாப்பிடும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். இவனோ அந்த பழத்தை சாப்பிடும்போது நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள் என்று சொன்னான். அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்திவிட்ட பொய்யானது இன்றைக்கு வரைக்கும் மனிதர்களுடைய மனதிலே அசையாமல் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால், அவருடைய பொய்யிலே அநேகர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு சுகம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது 2 விஷயங்களை தான் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். மண்ணினால் ஒரு பொம்மையை செய்தார், அதன் மீது தன் சுவாசத்தை ஊதி அதை ஆக்டிவேட், அதை செயல்படும்படியாக அதை ஏற்படுத்தினார். ஆக்டிவேஷன் கொடுத்தார், காற்றை கொடுத்தார். நம்முடைய நுரையீரலானது காற்றை உள்வாங்கி வெளியிடக்கூடிய அந்த செயல்திறனை அது செயல்படுத்தும்படியாக அதை ஆக்டிவேட் செய்தார்.
நுரையீரல் இயங்க ஆரம்பித்தது. காற்றை உள்வாங்கி வெளியிடக்கூடிய ஒரு செயலை செய்ய தொடர்ச்சியாக செய்யும்படியான ஒரு செயலை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த நுரையீரல் எப்போது தன்னுடைய செயல்திறனை இழக்கிறதோ, அது நிற்கிறதோ, அப்போது மூச்சு காற்று மீண்டும் உள்ளே செல்வதில்லை, உள்ளிருந்த காற்று வெளியில் போகிறது. ரெண்டே விஷயம்தான், மண்ணு காற்று. மண்ணும் காற்றும் இணைந்த போது அங்கே அசையக்கூடிய ஒரு உருவம் வந்தது. அசையக்கூடிய உருவம். நீங்கள் வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். அசையக்கூடிய உருவம் என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பதமாக அசையக்கூடாத ஒரு உருவம் இருக்கிறது என்ற அர்த்தம். உருவம் ஒன்றுதான், அசையும் அசையாது. ரெண்டே நிலைதான் அந்த உருவத்திற்கு. அதுதான் வேத வார்த்தையானது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஜீவ ஆத்துமா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னிச்சு. இருக்கா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். மனிதன் என்னவானான்? ஜீவாத்மாவானான். கர்த்தர் மண்ணினாலே அவனை உருவாக்கி அவனிடத்தில் சுவாசத்தை ஊதினார். அது ஜீவாத்மாவானான். ஆத்மா, ஜீவாத்மா. அப்ப ஜீவ ஆத்மா என்று சொன்னால் ஜீவன் இல்லாத ஆத்மா ஒன்று இருக்கிறது. அப்படியானால் ஜீவன், ஜீவன்னா உயிருள்ள, ஜீவன் இல்லாத உயிரற்ற. அப்ப ஜீவனுள்ள ஆத்மா, ஜீவன் இல்லாத ஆத்மா. இப்போ பிரச்சனை எங்கே தெரியுமா? ஜீவனில் இல்லை, ஆத்மாவில் தான் இப்போ பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த ஆத்மா என்ற ஒரு ஒற்றை சொல்லை வைத்து கொண்டுதான் இந்த ஒட்டுமொத்த ஆவி மார்க்கமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆத்மா சாவதில்லை. மனித உருவம் இறந்து போனாலும், இந்த மண்ணானது மடிந்து போனாலும் அந்த ஆத்மா சாவதில்லை, அவனை விட்டு வெளியே சென்று உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆத்மான்ற வார்த்தையை பிடித்து கொண்டார்கள். இந்த ஆத்மா என்ற வார்த்தையை வேதாகமம் எப்படி பயன்படுத்துகிறது என்று சொன்னால், ஜீவ ஆத்மா என்றும் ஜீவன் இல்லாத ஆத்மா என்றும் பயன்படுத்துகிறது. அப்போ ஆத்மான என்ன? ஜீவனுள்ள ஆத்மான என்ன? உயிருள்ள சரீரம். ஆத்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு சரீரம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஜீவனுள்ள ஆத்மா, உயிருள்ள சரீரம். நம்ம பார்த்துருக்கோம். பெரியவங்க, நம்ம ஸ்டேஜுக்கு இன்னும் கொஞ்சம் மூத்தவங்க, அந்த பெரியவங்க பேசும்போது சொல்லுவாங்க, நாட்டில் பேசுவாங்க, ஏண்டா இந்த ஆத்மாவை பாடா படுத்துற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏண்டா இந்த ஆத்மாவை யாரை சொல்கிறாங்க? அதை தன்னை சொல்கிறாங்க, தன்னை ஆத்மான்றாங்க. உயிருள்ள தன்னை ஏண்டா இந்த ஆத்மாவை பாடாப்படுத்துகிற. அப்போ ஆத்மா என்பது சரீரம், ஒரு உருவம். ஆத்மா என்று நமக்குள் தனியாக ஒன்று கிடையாது. ஆத்மா என்றது நம்மை குறிக்கிறது, ஒரு ஜீவனுள்ள ஆத்மா. அது மடிந்து போனால், அசைவற்று கிடந்தால் அது ஜீவன் இல்லாத உயிர் இல்லாத ஆத்மா. வேதாகமத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆத்மா ஆத்மா என்ற ஒரு வார்த்தை பல இடங்களில் வர்றதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? நம்ம வேதாகமம், தமிழ் வேதாகமாக இருந்தாலும் சரி தான், ஆங்கில வேதாகமமாக இருந்தாலும் சரி தான், இவைகள் எல்லாமே டிரான்ஸ்லேட்டட், மொழிபெயர்க்கப்பட்டவைகள், அப்படி தானே? அப்போ இதோடைய மூல பாஷைங்கிறது புதிய ஏற்பாடாக இருந்தால் அது கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது, பழைய ஏற்பாடாக இருந்தால் எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது. அதுதான் ஒரிஜினல். இப்போ நமக்கு என்ன பண்ண வேண்டியதுக்குன்னா, நமக்கு தமிழ்லையோ ஆங்கிலத்திலையோ மொழிபெயர்க்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஏதாவது தகராறு பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மூல பாஷைக்கு தான் போகணும். இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ அந்த பாஷையில் போய் அங்கே என்ன சொல்ல வந்தாங்க என்று சொல்லி பார்க்கும்போது, இங்கே ஆத்மா, சோல் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளுக்கு எல்லாம் அங்கே அர்த்தம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு உயிருள்ள சரீரத்திற்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளாகவே இருக்கிறது. அது உயிருள்ள மனிதனாகவும் இருக்கலாம், உயிருள்ள மிருகமாகவும் இருக்கலாம். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள், நமக்கு நேரம் அதிகம் இல்லாத காரணத்தினால இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக முடியலை, கருத்தை மாத்திரம் நாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
அப்போ அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் உயிருள்ளவைகள் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் இந்த சோல், இந்த ஆத்மா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்திக்கிட்டப்பட்டே இருக்குது. அப்படியானால் இங்கே ஆத்மா என்பது மண் ப்ளஸ் காற்று ரெண்டும் இணைஞ்சது ஆத்மா, உயிருள்ள ஆத்மா, ஜீவனுள்ள ஆத்மா, ஜீவாத்மா. இப்போது இந்த மண்ணும் இந்த காற்றும் எப்போ பிரியுதோ அப்போ அது ஜீவன் இல்லாத ஆத்மா, உயிரற்ற சரீரம். மண்ணானது மண்ணுக்கு திரும்பியது, காற்றானது கர்த்தரிடத்தில் காற்றோடு காற்றாக கலந்து விட்டது. அதனால் யோசிங்க, ஒரு மனிதன் உருவாகும் போது மண் இருக்குது, காற்று இருக்குது, ரெண்டும் இணைத்த போது அது உயிருள்ளதாக மாறியது. அது மரிக்கும் போது அல்லது இரண்டும் பிரியும் போது, மண்ணும் காற்றும் பிரியும் போது அது உயிரற்றதாக மாறிவிடுகிறது. இது ரெண்டுக்கும் இடையில ஏதாவது இருந்ததாக வேதாகமம் சொல்லுகிறதா? ஆண்டவர் இந்த மண்ணுக்கும் காற்றுக்கும் இடையில இன்னொன்று எதுவுமே சாகாத எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஏதாவது உள்ள வச்சாரா அப்படின்னா வேதாகமத்தில் எங்கேயுமே அதற்கான எவிடன்ஸ் இல்லை. அப்படியானால் இந்த மண்ணுக்கும் இந்த காற்றுக்கும் இடையில யாரோ இல்லை, சாத்தான் உன்னை கோர்த்து விட்டுருக்கான். அது எப்பவுமே சாகாது. ஸோ மரித்தவர்களுடைய ஆவியானது அப்படிங்கிறது இவர்களாக உருவாக்கி கொண்டார்கள். இவன் மரிக்கும்போது இவனுக்குள்ளாக இருந்து வெளியில் ஏதோ ஒன்று புறப்பட்டு போகிறது என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, இவன் உயிரோடு வந்தபோதும் சரி, உயிரற்றவனாக மாறும்போதும் சரி, எதுவுமே இவனுக்குள் இருந்து வெளியேறவும் இல்லை, இவனுக்குள் எதுவும் உள்ள வரவும் இல்லை. அப்படியானால் இவன் உயிருள்ள சரீரமாக இருக்கும்போது இவனுடைய மனநிலை செயல்பட ஆரம்பித்தது. நான் யார், எங்கிருந்து வந்தேன், நான் என்ன செய்கிறேன், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் நான் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய மனநிலை, என்னுடைய மனம் அவைகளை கிரகிக்கிறது, அவைகளை பற்றி சிந்திக்கிறது. நான் உயிரற்ற சடலமாக மாறும்போது அந்த சிந்தனை நிறுத்தப்படுகிறது. அவ்வளவுதான். ஒரு மனிதனுக்குள் இருந்து எதுவும் புறப்பட்டு செல்லுவது இல்லை. அப்படியானால் மனிதர்கள் மரித்தவர்களோடு பேசுகிறோன்னு சொல்கிறாங்களே, கடந்த காலத்தை பற்றியெல்லாம் சொல்லுகிறார்களே, ஒருவனுடைய ஆவி அவனுக்குள் புகுந்து அது செயல்படுகிறது என்று சொல்லுகிறார்களே, அந்த பழைய காரியங்களை எல்லாம் பேசுகிறது என்று சொல்லுகிறார்களே, அதில் என்னது? கர்த்தர் நமக்கு வேதாகமத்தில் எல்லாவற்றுக்குமே ஏறக்குறைய பதில் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கும். சாமுவேல் தீர்க்கதரிசியை ஆவியாக எழுப்பிய சம்பவம் ஞாபகம் இருக்கா? சவுல் ராஜாவுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி கூட இருந்தார். ஆனாலும் சவுல் ராஜா தப்பான வழிகளிலேயே போயிட்டே இருந்தார், தேவனுக்கு கீழ்ப்படியாமையே போயிட்டு இருந்தார். ஒரு லெவலில் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டார், இனிமேட்டு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோட இருக்க போவதில்லை, இதோட கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவை விட்டு வெளியே கிளம்பி போயிடுவார். அதுக்கு பிற்பாடு இந்த சவுல் ராஜாவுக்கு ஆண்டவருடைய வழிகாட்டுதல் இல்லாமலேயே போயிடுது. ஒரு முறை பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் நாட்டை சுற்றிடுறாங்க. சுற்றி வளைத்து கொண்ட பிற்பாடு இப்போ அவனோட போர் செய்வதா இல்லை சரண்டர் ஆவதா? எப்பயுமே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழக்கம் ஆண்டவரிடத்தில் தீர்க்கதரிசி மூலமாக கேட்டு தான் செயல்படுவாங்க. இப்போ ஆண்டவருடைய தீர்க்கதரிசி கூட இல்லை. இப்போ பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுறதா, யுத்தத்துக்கு போனால் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, பெரிய குழப்பம், வேறு வழியே இல்லை. சவுல் ராஜா என்ன பண்ணார்? ஒரு சூனியக்காரிகிட்ட போய் அஞ்சனம் பார்க்குறதுக்கு போனார். ஏற்கனவே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ராஜா ஊரெங்கும் நாடெங்கும் கட்டளையிட்டு இருந்தான், சூனியம் பார்க்கிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள் இவங்க யாருமே நாட்டில் இருக்கக்கூடாது, பார்த்தா கண்டந்துடமாக வெட்டி போட்டுன்ற அளவுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதில் இந்த சூனியக்காரி தப்பிச்சேன் பொழைச்சேன்னு சொல்லிட்டு ஒரு காட்டு ஓரத்தில் தனியாக மறைஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தா.
இப்போ சவுல் ராஜா அவளை தேடி வாரா அப்படின்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் சூனியக்காரிக்கு பயம் வந்துருச்சு. நம்மளை கண்டு கொலை செய்ய தான் வராரு போல இருக்குன்னு நினச்சி அவள் பயந்து நிற்கும்போது ராஜா சொல்கிறாரு, எனக்கு அஞ்சனம் பார்க்கணும். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி கொல்லணும்னு சொன்னவர் இப்போ ஏன்ட்டையே வந்து அஞ்சனம் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்க, பெலிஸ்தியர்கள் நாட்டை சூழ்ந்துருக்கிறாங்க, அவங்களோட போரிட்டால் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதா அப்படின்னு பார்த்து சொல்லு. யார்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு அவள் கேட்குறா. யார்கிட்ட பார்க்கணும்? சாமுவேல் தீர்க்கதரிசியால் தான் முடியும் அது. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி இல்லை, எனக்கு அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்றான். அப்போ இவ சாமுவேல் தீர்க்கதரிசியை எழும்பி வர செய்கிறாள். சாமுவேல் தீர்க்கதரிசியை எழும்பி அவர் மரித்து விட்டார், அவரை இவ வெளில கொண்டு வரா. ஆனால் சூனியக்காரி சொல்கிறா, ஒரு உருவம் எழும்பி வருகிறது என்று சொன்னாள். சாமுவேல் தீர்க்கதரிசின்னு சொல்லலை, ஒரு உருவம் எழும்பி வருகிறது என்று சொன்னால். ராஜா கேட்குறாரு, எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்க, வெள்ளை தாடி வச்சு நீண்ட சால்வை போட்டு இருக்காரு. அவர் தான் அடையாளத்தை வைத்து சொல்லுகிறான். சவுல் ராஜா சொல்லுகிறான், வந்தவர் சாமுவேல் தீர்க்கதரிசி தான், கேளு 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 அப்படின்றான். நான் ஜெயிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி. நான் கண்பானதனுடைய பிள்ளைகளே, சாத்தானை பற்றி வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்கிறார், அவன் ஒளியின் வேஷத்தை தடுத்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே சொல்கிறாரு, அவன் தன்னை இயேசு என்று தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுவான் என்று சொல்லுகிறது. கடைசி காலங்களிலே அவன் தன்னை இயேசு என்று ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவான். அவனால் ஆற்றால் சாமுவேல் தீர்க்கதரிசியோடைய வேஷத்தை தரித்து கொள்ள முடியாதா? வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நாம் ஒரு சில வசனங்களை பார்ப்போம். இந்த வசனங்கள் வந்துட்டு மரித்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, பிரசங்கி 9வது அதிகாரம் 5வது வசனம், இது நமக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்ச வசனம். பிரசங்கி 9:5-6, உயிரோடு இருக்கவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றாகிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. மரித்தவர்களுடைய நிலையை மிக துல்லியமாக நல்லா யோசித்து பாருங்களேன். நைட்டில் ஏன் பயப்படுறோம்? அதுவும் முக்கியமாக பக்கத்தில் அந்த தெருவில் சாவு ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோமே, சாவு நார்மலாக இருக்க அதை விட்டுருவோம். பக்கத்தில் யாராவது சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த எந்த வீட்டில் தற்கொலை பண்ணாங்களோ அந்த வீட்டில் குடி போக விரும்புவோமா? அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க விரும்புவோமா? ஒருவேளை அந்த சம்பவம் மேல் மாடியில் நடந்தால் கீழ் வீட்டில் இருக்க விரும்புவோமா? என்ன காரணம்? ஏன் விரும்புறது இல்லை? அற்ப ஆயுசில் போயிட்டாங்க, ஆவி சுற்றிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரியும், எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்போது இந்த ட்ராவலர்ஸ் பங்களா தானே இப்போ இருக்கிற அந்த ஹோட்டல், இந்த அர்ச்சனாவுக்கு பக்கத்தில் வெஸ்டர்ன் பார்க், இந்த அர்ச்சனாவுக்கு முன்னாடி ஒரு இந்த கரும்பு சாறு எடுக்கிற மிஷின் இங்கே இருக்கும். பொதுவாக பல இடங்களில் பார்ப்பீங்க இல்லையா? இங்கே ஒரு மிஷின் இருக்கும். இங்கே இந்த தெருவை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இந்த ரோடை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இந்த ஒரு மிஷின் இதுக்கப்புறம் இருக்காது. ஆனால் இங்கே நல்ல கூட்டம் வரும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மிஷின் அனாதையாக கிடக்கும். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அந்த மிஷினில் அந்த அந்த வேலை செஞ்சிகிட்டு இருந்தவன் அவன் ஒய்ஃபை கையை மிஷினுக்குள்ளே விட்டு சண்டையில் விட்டு அடித்து அவளை அங்கேயே சாகடிச்சிட்டான். அதோடு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு யாருமே விரும்பலை. ஏன்? அந்த மனைவியினுடைய ஆவி அங்கே சுற்றி கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக அதை பற்றியதான ஒரு கருத்து இந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நன்றாக ஞாபகம் இருக்கிறது.
அந்த மரித்த அந்த பெண்மணியுடைய ஆவி அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவள் தன்னுடைய பகையை மனதில் வைத்து கொண்டு அப்போ அங்கே வரக்கூடிய யாரையாச்சும் கொன்று விடுவாளா? அப்போ அந்த ஆவி பழி வாங்கிறதுக்காக சுற்றி கொண்டே இருக்குமா? வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. மரித்தவர்களுக்கு எந்த விதமான பலனும் நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தாத்தா பேர் தெரியும், அட்லீஸ்ட் அந்த தாத்தாவுடைய அப்பா பேராவது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு மேலே பேர் தெரிய வாய்ப்பில்லை. பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. ஏன் இந்த இடத்துக்கிட்ட வரல? அந்த மெஷினுக்கிட்ட ஏன் வரல? அவள் பழிவாங்க துடித்து கொண்டிருப்பாள், அவளுடைய ஆவி பழிவாங்க துடித்து கொண்டிருக்கும், அதானே அவங்களுடைய எண்ணம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது அவருடைய பகையெல்லாம் மறக்கப்பட்டிருக்கும், சிநேகமும் இல்லை. அவங்களுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அவங்களுக்கு யாரெல்லாம் பகையாக இருந்தாங்க, அவங்க மேலே பொறாமை, அவங்க மேலே பழி வாங்குதல், இந்த காரியங்கள் எதுவுமே செத்தவனுக்கு கிடையாது. அப்போ நீண்ட காலமாக நமக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. அற்ப ஆயுசில் இறந்தவங்க, சண்டை போட்டு இறந்தவங்க, அவங்க மறிச்சும் பழி வாங்க சுற்றி வருவாங்க. இவைகளெல்லாம் கட்டுக்கதைகள். ஆனால் நடந்திருக்கே. அப்படி இறந்த ஒரு இடத்துல அந்த பாலடைஞ்ச பங்களாவுக்குள்ளே போயிட்டு வந்தால் காய்ச்சல் வந்துச்சு, குளிர் காய்ச்சல் வந்துச்சு, அப்படிலாம் கதைகள் இருக்கே. ஏன் சம்பவங்களும் நேரடியாக கூட பார்த்துருக்கோமே. இருள் அடிச்சிருக்கும் சொல்லுவாங்க, இந்த இருள் அடிச்சிருக்கும், காற்று கருப்பு பட்டிருக்கும், இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்களே. அந்த மரித்தவருடைய ஆவி அவங்க மேலே புகுந்துருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவங்க பேர் முதலாய் மறக்கப்படுது, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க திரும்பி வரவே முடியாது. இப்படியெல்லாம் வசனங்கள் சொல்லும்போது அந்த மாதிரி கதைகள் எங்கேருந்து வந்தது? அப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சில நேரங்களை பக்கத்திலே பார்த்துருந்துருக்குறோம். மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. மெடிக்கல் டெஸ்ட்டில் நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் குளிர் காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். சாத்தான் வேஷந்தரித்து அவனுடைய பொல்லாத ஆவிகள் மூலமாக மரித்தவர்களுடைய வேஷங்களை தரித்து கொண்டு அவன் உலா வந்து கொண்டிருக்கிறான். ஆவிகள் சுற்றியது உண்மைதான், ஆனால் மரித்தவனுடைய ஆவி சுற்றவில்லை. அவன் பேரை சொல்லி சாத்தான் சுற்றி அலைகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மிகப்பெரிய ஒரு நயவஞ்சகமான ஒரு நாடகம். நல்லா யோசித்து பாருங்க. நாம் என்னதான் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஆவி புகுந்துருச்சு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நாட்டு மக்களில் ஒரு வார்த்தை இருக்குது, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அதையும் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் கூட இந்த வார்த்தை உண்டு, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு. எப்போ சொல்லுவாங்க? ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்கார் சுகமில்லாமையே இருக்கார், நாங்களும் பல மருத்துவமனை பார்த்துட்டோம், ஒன்றுமே நடக்கலை, அப்படியே தான் இருக்கார், டெஸ்டெல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லுவாங்கப்பா. நோய்க்கு பார்த்துட்டேன், நோய் ஒன்றுமே இல்லை, ஒரு பேயாக இருக்கும், பேய்க்கும் பாரு. என்ன சொல்கிறாங்க? சூனிய கரண்ட்டப்போ, குடுகுடுப்பு கரண்ட்டப்போ ஏதாவது வழி கிடைக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையும் அவருக்கு செலுத்த வேண்டிய துதி மகிமையையும் அங்கே சாத்தானுக்கு செலுத்தும்படியாக இப்படிப்பட்ட பயங்களை உண்டாக்கி, இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தி, அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து துதியையும் பலியையும் வணக்கத்தையும் தெய்வீகத்தையும் தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறான் சாத்தான். கடைசி கால வஞ்சகம். அதான் இந்த ஆவி மார்க்கத்தினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக. உயிர் பயம் வந்துருச்சுனாக்கா நம்ம செய்கிறது நமக்கே தெரியாது. உயிர் மேலே அந்த பயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எதுவாக இருந்தாலும் பார்த்துருவோன்னு போயிடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரை விட்டு வழி வழங்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளும் நமக்கு வந்து சேரும். ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தை அலைகழிக்கும்படியாக நாம் வீழ்த்தப்படுவோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஆவி மார்க்க கொள்கைகளை பார்த்து நீங்கள் கவனமாக இருங்கள் என்று இந்த கடைசி கால ஜனங்களுக்கு அவர் போதிக்கிறார்.
நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவர் கூட லாசருவை உயிரோடு எழுப்பும்போது லாசரை வந்து மரிச்சிட்டார். லாசருவை அவரை வந்துட்டு கல்லறையில் வைத்திருந்தார்கள். அப்போ செய்தி வருது, உங்களுடைய நண்பன் உயிர் தோழன் மரிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னப்போ கர்த்தர் சொல்லுவார், அவனை குறித்து என்ன சொன்னார்? அவன் நித்திரையாக இருக்கிறான், வாங்க போய் எழுப்புவோன்னு. சுற்றி உள்ள பூரா கேட்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிகிட்டு இருக்கோம், நீங்கள் நித்திரையாக இருக்கிறான்னு சொல்ல. வசனம் அடுத்து சொல்லுது, அவன் மரணத்தை குறித்து அப்படி சொன்னார் அப்படின்னு இருக்கும். அவனுடைய மரணத்தை கர்த்தர் என்ன சொன்னார்? நித்திரை என்று சொல்லுகிறார். அவன் நித்திரையாய் இருக்கிறான். இந்த வார்த்தையை நீங்கள் அநேக இடங்களில் நீங்கள் கவனிக்கலாம். மரணம் அடைந்த இடங்கள் எல்லாத்துலேயும் அங்கே நித்திரை நித்திரைன்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துவார். எங்கே மரணம்ன்றதை பயன்படுத்துவார் அப்படின்னு சொன்னால், அந்த நியாய தீர்ப்பின் நிமித்தமாக ஒரு மரணம் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் கர்த்தர் மரணம்ன்றதை பயன்படுத்துவார். ஏன்னா மரணம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, திரும்ப அவர்கள் வரவே மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பதாக இப்போது மரணிக்கிறோமே, நோயினால் மரணம், விபத்தினால் மரணம், வயோதிகத்தினால் மரணம், இப்படிப்பட்ட மரணங்களை கர்த்தர் நித்திரை என்று அழைக்கிறார். ஏன் அப்படின்னா, இவர்கள் மீண்டும் எழுந்திருப்பார்கள், இவர்கள் மீண்டும் எழுந்திருப்பார்கள், ஆகையால் அவர்களை நித்திரை என்று அழைக்கிறார். இனி ஒருபோதும் வரவே மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை குறித்து கர்த்தர் மரணம் என்ற வார்த்தையால் பயன்படுத்துகிறார். அப்படியானால் இங்கே நாம் பார்க்குறோம், இந்த இந்த மரித்தவர்கள் மீண்டும் உயிரோடு வராங்க, அல்லது மரித்தவர்கள் அவர்கள் மரணம் அடையலை, அவங்க ஆவி சுத்துது, ஆத்மா அலையுது என்ற வார்த்தைகள் கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவர்கள் பூமியின் தூளிலே நித்திரையாக இருக்கிறார்கள். தாவீதை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார்? தாவீதினுடைய கல்லறையும் இங்கே இருக்கிறது என்று சொன்னார். தாவீதை பற்றி மிகவும் புகழாரமாக பேசி கொண்டிருப்பார்கள். அப்படி பேசிக்கொண்டிருப்ப சொல்லுவார், தாவீதினுடைய கல்லறையும் நம்ம மத்தியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அன்பான பிள்ளை, இந்த ஆவி மார்க்கம் கர்த்தருடைய ஜனங்களை அவருடைய விசுவாசத்தை விட்டு எப்படி வழி விளக்குது அப்படின்னு சொன்னால், வேத வசனங்களை காட்டி அல்ல, அற்புதங்களையும் அடையாளங்களையும் காட்டி அங்கே விசுவாசத்தை விட்டு வழி விளக்குகிறார்கள். எப்படின்னு கேட்குறீங்களா? சமீபத்தில் இப்போ தான் ஒரு வாரம் இருக்கும், என்னுடைய நண்பன் வந்திருந்தான். அவன் வந்து ஆர்சியை சேர்ந்தவன். அப்போ ஒரு வகையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மரித்தவர்களை குறித்து ஒரு பேச்சு வந்துச்சு. அப்போ ஆர்சி மார்க்கத்தின் மூலமாக தான் இப்படி தப்பறையான செய்திகள் எல்லாம் வந்துச்சு. இந்த மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க, மரித்தவர்களுக்கு வணக்கம், மரித்தவர்களுக்கு தொழுகை, மரித்த மேரிக்கு இயேசுவின் தாயார் அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் ஆர்சியினுடைய ஜெபம் எப்படி இருக்குனாக்கா, அந்த மரியாள் மூலமாக தான் இயேசு கிறிஸ்துவை அடைய முடியும் அப்படின்ட்டு ஜெபிக்கிறாங்க. அந்த மரித்த மரியாள் வந்து அவங்க மரிக்கலை, அப்படியே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் ஆர்சி மார்க்கத்தில் இருக்குது, அவைகள் எல்லாம் வேதத்துக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், கோவாவில் சேவியர் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரருடைய மரித்த உடல் இருக்கிறது. தெரியுமா? செயின்ட் சேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க கோவாவில். இங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியாதா? ஒருத்தர் மட்டும்தான் கை தூக்குறாங்க. இது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சாரி, 2 பேர். அதான் நான் பார்த்தேன், பிரதருக்கு தெரியும். ஓகே, இது முக்கியமான விஷயம். இப்போ தான் நீங்கள் எல்லாருமே கூகுள் வச்சுருக்கீங்களே, நெட் வச்சுருக்கீங்களே, கோவா சேவியர் அப்படின்னு மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள். அதனுடைய அற்புதமான செய்திகள் எல்லாம் வரும். அதில் உள்ள மிகப்பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? அவர் மரித்து ஆண்டுகள் பல ஆகிவிட்டது, அவருடைய உடல் புதைக்கப்படாமலேயே வெளியிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 1980கள் நினைக்கிறேன், சரி எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் நெட்டில் பாருங்கள்.
அவருடைய உடலை அப்போ தான் 1980களில் தான் ஒரு கண்ணாடி பேழைக்குள்ளே வச்சாங்க. அது வரைக்கும் ஓப்பனில் தான் இருந்தது. சரீரம் ஒன்றுமே ஆகவில்லை. சரீரம் அப்படியே மரித்த சரீரம் எப்படி நம்ம முத பார்க்குறோமோ அப்படியே தான் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாள் அதுக்கு இருக்குது. அந்த நாளில் மக்களுடைய பார்வைக்காக எல்லோரும் வந்து அதை பார்த்துட்டு போவாங்க. ஒவ்வொரு வருடமும் அது நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் இது மாதிரி காட்சிக்கு வைத்திருக்கும்போது ஒரு ஆங்கிலோ இண்டியன் பெண்மணி வந்து அந்த அந்த சரீரத்தை எல்லோரும் தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. அப்படி வரும்போது அவள் வாசப்பட்டவளாக என்னவோ தெரியாது, குனிஞ்சி அந்த பாதத்தை முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருடைய கட்டவரலை கடிச்சு விட்டா. கட்டவலை கடிச்சது பெரிய விஷயம் இல்லை, ரத்தம் வந்தது. செத்த சரீரத்திலிருந்து ரத்தம் வந்தது. சரி கேட்கல, யாரோ சொல்கிறீங்க. ரத்தம் வந்தது. இதுதான் அதிசயம். அதுக்கப்புறமா தான் சரீரத்தை யாரும் இது பண்ணிடக்கூடாதுன்ட்டு கண்ணாடி பேழைக்குள்ளே வச்சு இப்பயும் போய் பார்க்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது கடித்த பிற்பாடு தான் அந்த சரீரத்தில் கொஞ்சம் சுருக்கங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பேசிகிட்டு இருந்ததில்ல போன வாரம் அந்த நண்பர், அவர் என்ன சொன்னார்னா, புனித சேவியர் அவர் மரித்தும் இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு, அவருடைய சரீரம் இன்றைக்கும் சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கு, அவர் கைகளில் ஜெபமாலை தான் சுத்தப்பட்டு இருக்கிறது. அவர் யாருன்னு சொன்னால் அவர் ஆர்சி மார்க்கத்தை சேர்ந்த ஊழியக்காரர். அப்படி இருக்கும்போது கர்த்தர் அவர் செத்து பிற்பாடும் ஆசீர்வதிச்சிருக்காரே, அவருடைய சரீரத்துக்கு ஒன்றுமில்லையே, இன்றைக்கும் ஒரு சாட்சியாக அது இருக்கிறதே. அப்படியானால் அவரும் மேரி மாதாவை வணங்கினவர் தானே. உண்மையிலேயே இது தவறு என்று சொன்னால் அவருடைய சரீரம் இப்போது அழிந்திருக்க வேண்டுமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். மேரி மாதாவை வணங்குறது தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த மேரி மாதாவை வணங்கிய சேவியருடைய உடல் இன்னும் அழுகவில்லையே, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போனா மேரி மாதாவை அவர் வணங்குறது சரிதானே, அப்போ நம்மளும் மேரி மாதாவை வணங்கலாமே, அற்புதங்கள் இங்கே நடக்கிறதே. சரி, கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். மத்திய 24 இயேசு கிறிஸ்துவானவரே நமக்கு ஒரு சில எச்சரிப்புகள் அங்கே வரிசையாக கொடுத்துருப்பாரு. அதில் ஒரு எச்சரிப்பை பாருங்கள். 5வது வசனம், மத்திய 24:5. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதலாவது வஞ்சனை, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை தரித்து கொண்டு வஞ்சிப்பார்கள். 2வது 24வது வசனம், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சிப்பார்கள். அடுத்த வஞ்சனை என்ன அப்படின்னா, அவர் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் யாருடைய நாமத்தினால? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வஞ்சிப்பார்கள். இது நம்மளா சொல்லலை, இயேசுவனுடைய வாயால் சொல்லப்பட்டது. அப்படியானால் இன்றைக்கு நம்ம இடத்துல வைக்கப்படுகிற வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடைபெறுகிறதே, இது கர்த்தருடைய அற்புதம் இல்லாமலா நடக்கும்? அவர் கர்த்தருக்கு உண்மை இல்லாமலா இவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரு. அப்போ அவர் செஞ்சபடி ஏன் நம்மளும் செய்யக்கூடாது? கர்த்தர் மாத்திரமே அற்புதங்கள் செய்வார் என்று சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். கர்த்தரே சொல்கிறாரு, அசுத்த ஆவிகளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்ன்றாரு. அப்படியானால் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அற்புதங்கள் நடைபெறும்போது அது கிறிஸ்துவாலையும் நடைபெறலாம், சாத்தானாலையும் நடைபெறலாம்னா இது யாரால் நடைபெற்றதுன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? சாத்தான் மட்டும்தான் செய்வானா, சாத்தான் செஞ்சான்னு சொல்லலாம். கிறிஸ்து மட்டும்தான் செய்வார்னாக்கா கிறிஸ்து செஞ்சான்னு நம்பலாம். 2 பேராலையும் செய்ய முடியும்னாக்கா நடந்த அற்புதம் யாரால் நடந்தது? அதான் மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சொல்வார், அவர்கள் கனிகளினாலே அறிவீர்கள்.
அவர்கள் கனிகளினாலே அறிவீர்கள். அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் யார் செய்தார்களோ அவர்கள் கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களா ஏற்றுக்கொள்ளாதவர்களா? கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னால் அந்த அற்புதம் கர்த்தரால் நடைபெற்ற அற்புதம். இல்லை, கையில் வச்சிருக்கிறது ஒன்று, இடிக்கிறது ஒன்று அப்படின்னு சொன்னால் அது சாத்தானுடைய அற்புதம். அவருடைய கனிகளினாலே அறிவீர்கள். கர்த்தர் நம்மளை நிராதரவாய் விட்டு செல்லவில்லை, குழப்பங்களுக்கு மத்தியில் விட்டு செல்லவில்லை, நாம் எது சரி எது தவறு என்று குழம்பி போன நிலைமையில் விட்டு செல்லவில்லை. நமக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். குழப்பமான உலகத்திலே, இருளான உலகத்திலே நாம் வெளிச்சத்தோடு நடக்கும்படியாக வேதாகம வார்த்தைகளையும் அதனுடைய விளக்கங்களையும் தெளிவுரைகளையும் நமக்கு கொடுத்து நம்மை அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த ஆவி மார்க்க உலகம் எவ்வளவு அற்புதங்கள் எவ்வளவு அடையாளங்கள் செய்திருந்த போதிலும் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். சாத்தானுடைய வருகையும் அவனை சார்ந்த ஏஜென்ட்டுகள், அவனுடைய கொள்கையை பரப்பக்கூடியவர்களும் அவர்கள் அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் அங்கே வருவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் யாரை கூட்டி சேர்க்கும் அப்படின்னா, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்கும்படி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். யார் அப்படிப்பட்ட வஞ்சகத்தில் மாட்டுவாங்க அப்படின்னா, அந்த பொய்யையும் அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடுகிற ஜனங்கள் அவங்களுடைய வஞ்சக வலைக்குள்ளே சிக்குவார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படியான எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே பார்க்குறோம் இந்த கடைசி காலத்தில் இந்த சாத்தானுடைய ஏஜென்ட்டுகள், அவனுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்கள் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாய் பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. எலியா காலத்தில் ஒரு அற்புதம் நடந்துச்சு. என்ன அற்புதம்? அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் கூடி வானத்திலிருந்து அக்கினி இறக்கும்படியாக முயற்சி செஞ்சாங்க, எதுவுமே நடக்கலை. ஆனால் எலியா என்ற ஒரு தனி மனிதன் விசுவாசத்தின் நிமித்தமாக வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணினான். அப்போ அன்றைக்கு அந்த உலகம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, வல்லமையான தேவனால் மாத்திரமே வானத்திலிருந்து அக்கினி இறக்க முடியும்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. ஆனால் இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும்னா, சாத்தானும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவான்னு இங்கே சொல்லியிருக்கு. அது மனுஷருக்கு முன்பதாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக. அப்படியானால் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்கு சமமாக கர்த்தருடைய வல்லமையை பயன்படுத்தி சாத்தானும் வானத்திலிருந்து அக்கினியையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஏற்படுத்துவான். நாம் வெறும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மாத்திரம் பார்த்து தேவன் இன்னார் என்று கண்டுகொள்ள முடியாது. அற்புதங்கள் அடையாளங்களை மட்டுமே வச்சு ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை மட்டுமே வச்சு அவன் பின்பற்றுறது தான் சரின்னு சொல்ல முடியாது. அப்போ எது தான் சரி? ஆண்டவருடைய வசனம் மாத்திரம் தான் சரி. இந்த கடைசி கால ஜனங்களுக்கு ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள விசுவாசமும் இந்த வேதத்தினுடைய வசனமும் தான் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பை காப்பாற்றுமே தவிர வேறு எந்த அற்புதங்களோ அடையாளங்களோ நம்மை காப்பாற்றாது. ஆகையால் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்ற இந்த பாடத்திற்குள்ளாக நமக்கு பின்னணியில் என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து தேவன் மிக தெளிவாக நமக்கு செய்திகளையும் வசனங்களையும் விளக்க உரைகளையும் கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு வழி தான், ஆண்டவருடைய பாதங்களை பற்றி கொண்டு அவரிடத்திலேயே நெருங்கி ஜீவித்து
இந்த வேத வசனங்களை மாத்திரம் கையில் பிடிச்சிக்கிட்டால் மட்டுமே இந்த கடைசி கால வஞ்சகத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட முடியுமே தவிர, நாம் வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்னாலையும் உலக பிரகாரமான அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாகவும் தேவனை தேடினோம்னா கண்டுபிடிக்கவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோம். ஆவியானுடைய துணையோட, வேத வசனங்களுடைய காவலோட, வேத வசனங்களுடைய வெளிச்சத்தோட நாம் இந்த உலகத்தில் முன்னேறி செல்வோம். கர்த்தர் இந்த பரலோக பயணத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.